வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. யூனிவர்ஸ் காலிங் யூ நேயர்களுக்கு வணக்கம். குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த எதையும் நேர்மையோடும் தீர்க்க தரிசனத்தோடும் அணுகும் என் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே, இன்று மே 20 சரியாக இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது நாளை மே 21 மற்றும் மே 22 ஆகிய தேதிகளில் உங்கள் வாழ்க்கையின் கர்ம வினைகளை தீர்த்து உங்களை அடுத்த கட்ட வெற்றிக்கு இட்டுச் செல்லும் ஒரு மாபெரும் காலச்சக்கரம் சுழலப் போகிறது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? இவ்வளவு காலம் நீங்கள் கடைபிடித்த தர்மத்திற்கும் உழைப்பிற்கும் உரிய பலன் எப்பொழுது கிடைக்கும் என்ற ஏக்கம் உங்களுக்கு இருப்பது எனக்கு தெரியும். எத்தனையோ முயற்சிகளை செய்தும் ஏன் எங்கள் வாழ்வில் இன்னும் அந்த நிலையான செல்வம் இல்லை என்று நீங்கள் மிகுந்த கவலையோடு கேட்பது என் காதுகளில் விழுகிறது. அந்த தர்மத்தின் மீதான உங்கள் வேதனையை நான் முழுமையாக உணர்கிறேன். ஒன்றை மட்டும் அழுத்தமாக புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசியினரான நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய ஞான விடியல் பிறக்க வேண்டும் என்ற ஒரே நல்லெண்ணத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு விசேஷ நாட்களிலும் பிரபஞ்சத்தில் நிகழும் அந்த மகா ஆற்றல் மாற்றங்களை உங்களை சென்றடையச் செய்ய நான் இவ்வளவு சிரத்தை எடுத்து பதிவிடுகிறேன். நான் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கடன் சுமைகளும் தீர வேண்டும் என்றும் தினமும் அந்த இறைவனிடம் மனதார வேண்டிக் கொள்கிறேன். கவலைப்படுவதை இத்தோடு நிறுத்துங்கள். உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் பலத்தோடு அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் உங்களுடைய காலம் மாறும், நன்மைகளே நடக்கும். இந்த மே 21 மற்றும் மே 22 ஆகிய தேதிகள் சாதாரண நாட்கள் அல்ல. இவை உங்கள் ஜாதகத்தில் உள்ள குருவின் பேராற்றல், விசாக நட்சத்திரத்தின் அருளோடு இணைந்து நீங்கள் இழந்த அந்த புகழையும் நிலையான பெரும் செல்வத்தையும் மீண்டும் பெற்றுத்தரப்போகும் மகா விமோசன நாட்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு மகா அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கப் போகும் நாட்கள் இவை. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இயற்கையிலேயே மற்றவர்களுக்கு வழிகாட்டும் குணமும் தர்ம சிந்தனையும் கொண்டவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கே கடந்த சில காலமாக ஏன் நமக்கு இவ்வளவு தடைகள்? ஏன் நம்முடைய திட்டங்கள் பாதியிலேயே முடங்குகிறது? குடும்பத்தில் ஏன் நிம்மதி இல்லை என்ற கேள்விகள் உங்களை வாட்டுகிறதா? உங்கள் கவலைகளும் அந்த தீராத மனக்கஷ்டங்களும் அடியோடு தகர்க்கப்படும். அந்த 48 மணி நேரம் இதோ மிக மிக நெருங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் இந்த குருசுக்கிர மகா ஆற்றல் உங்கள் இல்லத்திற்குள் நுழைந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் முன், அது உங்கள் வீட்டின் இதயம் என்று சொல்லப்படும் நிலவாசப்படியில் ஒரு குறிப்பிட்ட மகா ரகசிய சிக்னலை வெளிப்படுத்தும். இந்த 48 மணி நேரத்திற்குள் உங்கள் நிலவாசப்படியில் ஒரு குறிப்பிட்ட மாற்றம் தெரிந்தால், தனுசு ராசியான உங்கள் வீட்டு வாசலில் அதிர்ஷ்ட தேவதையே வந்து நின்று உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் சீர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். இந்த அதிரடி மெகா வீடியோவில் நாம் 8 மகா ரகசிய பகுதிகளை அக்குவேறு ஆணிவேராக பார்க்க போகிறோம். நிலவாசப்படியில் விழும் அந்த மர்ம ஒளி கதிர், நள்ளிரவு வேளையில் வாசலில் கேட்கும் அந்த விசித்திர சத்தம், 48 மணி நேர குருசுக்கிர சங்கமம், அசல் ஜோதிட காரணம், உங்கள் வாசலில் வந்து அமரும் அந்த ஒரு தெய்வீக ஜீவன், உள்ளங்கையில் தோன்றும் வைகாசி ரேகை ரகசியம், நள்ளிரவு ஒரு நிமிட மஞ்சள் நீர் தாந்திரீகம், வறுமையை பொசுக்கும் பச்சை கற்பூர் கவசம், ராஜ வாழ்க்கைக்கான மகா சங்கல்பம். தர்மத்தின் பிள்ளைகளே, நம்பிக்கையோடு இருங்கள். இந்த தேதிகள் உங்கள் வாழ்க்கையின் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கப் போகும் திறவுகோல்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வீடியோவை ஒரு மில்லி செகண்ட் கூட ஸ்கிப் செய்யாதீர்கள். ஏனென்றால் நான் சொல்ல போகும் அந்த ஒரு மர்ம மாற்றம் ஒருவேளை இந்த நிமிடம் உங்கள் நிலவாசப்படியில் நடந்திருக்கலாம். தயாராக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் கவலைகள் விலகி நீங்கள் மீண்டும் ஒரு ஞான ராஜ வாழ்க்கை நோக்கி கம்பீரமாக நடைபோடப் போகும் அந்த மகா பயணம் இதோ பகுதி 1 இருந்து துவங்குகிறது. பகுதி 1, நிலவாசப்படியில் விழும் அந்த மர்ம ஒளி கதிர். தனுசு ராசியின் வாசலில் குருசுக்கிரனின் பேராற்றல் கொடுக்கும் முதல் சூட்சும சிக்னல் எது? என் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் முதல் பகுதிக்கு வந்திருக்கிறோம். தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஞானத்திற்கும் தர்மத்திற்கும், ஏன் உங்கள் வாழ்வின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவரே ஆதாரமானவர். உங்கள் வீட்டின் நிலவாசப்படி என்பது ஒரு சாதாரண மரச்சட்டகம் மட்டுமல்ல. அது உங்கள் குடும்ப மகிழ்ச்சியும் ஆன்மீக வளர்ச்சியும் பொருளாதார வளமும் நுழைந்து வரும் ஒரு தெய்வீக நுழைவாயில். இன்று மே 20, இன்னும் சில மணி நேரங்களில் வரவிருக்கும் மே 21 மற்றும் மே 22 ஆகிய தேதிகளில் உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் மகா ஞான ஆற்றலும் சுக்கிர பகவானின் வசீகர சக்தியும் உங்கள் ராசிக்கு நேர்கோட்டில் இணையப் போகிறது.
இந்த 48 மணி நேரத்தில் உங்கள் இல்லத்தின் வாசலில் நிகழப்போகும் அந்த மாற்றங்கள் இவ்வளவு காலம் உங்கள் குடும்பத்தில் நிலவிய தேக்கத்தை நீக்கி மீண்டும் அன்பையும் செல்வத்தையும் நிலைநாட்டப் போகும் முதல் சிக்னல்கள். இவற்றை நீங்கள் கூர்ந்து கவனித்து அந்த ஆற்றலை உள்வாங்க வேண்டும். நிலவாசலில் விழும் அந்த தூய மஞ்சள் மற்றும் தங்க ஒளிக்கதி மே 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் அதிகாலை சூரிய உதயத்தின் போது உங்கள் வீட்டு நிலவாசப்படியின் மீது ஒரு மெல்லிய தூய மஞ்சள் கலந்த தங்க நிறத்தில் ஒளிக்கோடு பட்டு தெரிவதை கவனியுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, இது குரு பகவானின் ஞான ஆற்றலும் சுக்கிரனின் வசீகர சக்தியும் உங்கள் வாசலில் பதியும் ராஜமுத்திரை. இந்த ஒளிக்கோடு உங்கள் வீட்டு வாசலில் விழுந்தால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுக்கப் போகிறீர்கள் என்றும் உங்கள் பொருளாதார தடைகள் விலகி புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகப் போகிறது என்றும் அர்த்தம். இது உங்கள் வீட்டின் வாஸ்து குறைபாடுகளை நீக்கி அங்கே லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கும் ஒரு மகா காந்தத்திரையாக மாறும். வாசற்படியில் தானாக தோன்றும் அந்த மங்கள கோலம். தனுசு ராசி அன்பர்களே, இதை உற்று கவனியுங்கள். இந்த நாட்களில் அதிகாலை நேரத்தில் நீங்கள் வாசற்படியை துடைக்காமல் இருக்கும்போதே வாசற்படியின் மரம் அல்லது தரையில் ஏதோ ஒரு அழகான இயற்கையான ஓம் போன்ற அல்லது வில்லம்பு போன்ற வடிவங்கள் தானாகவே அமைந்திருப்பதை நீங்கள் காணலாம். இது சாதாரண தூசி அல்ல. குரு பகவானின் ஆற்றல் உங்கள் வாசலில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அகற்றி அங்கே மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு புனிதமான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதன் அறிகுறி இது. பிரபஞ்சமே உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களை அகற்றி தர்ம வழியை மீட்டெடுக்க தொடங்கிவிட்டது என்பதன் அடையாளம் இது. இதை கண்டாலே உங்கள் குடும்பத்தில் அமைதி திரும்பத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். வாசலில் வீசும் அந்த நறுமணமுள்ள மலர்களின் மனம் இந்த 48 மணி நேரத்திற்குள் உங்கள் வீட்டு வாசல் வழியாக செல்லும் போது திடீரென்று ஒரு தீவிரமான சந்தன மனம் அல்லது புதிய மலர்களின் நறுமணம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். தனுசு ராசிக்கு உரிய தெய்வம் குரு என்பதால் அந்த மனம் உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் இயக்கங்களையும் சலிப்பையும் நீக்கி உங்களை மீண்டும் ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் மனிதராக மாற்றும். இவ்வளவு காலம் உங்களை வாட்டிய கடன் தொல்லைகள் மற்றும் குழப்பங்களைக் கண்டு கவலைப்பட வேண்டாம். இந்த வாசனை உங்களை நோக்கி வெற்றிகளும் புதிய பண வாய்ப்புகளும் அணிவகுத்து வரப்போகிறது என்பதற்கான மகா சிக்னல். இந்த சிக்னல்களை கண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாற்றங்களை உங்கள் வாசலில் கண்ட அந்த நொடியே எந்த ஒரு தயக்கமும் இன்றி வாசலில் நின்று உங்கள் குலதெய்வத்தையும் குரு பகவானையும் மனதார வணங்குங்கள். உங்கள் கைகளை உயர்த்தி, என் ராசிநாதனே, என் ஞானத்தை பெருக்கு, என் குடும்பத்தின் சமநிலையை மீட்டுக் கொடு, என் இல்லத்தில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெருகச் செய் என்று உறுதியோடு கூறுங்கள். தனுசு ராசிக்குரிய அந்த தர்ம குணம் மற்றும் நேர்மையான நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்களுடைய அந்த தெளிவான நோக்கத்தை தான் பார்க்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், இது வெறும் ஆரம்பம்தான். உங்கள் நிலவாசலில் நள்ளிரவு 12 மணி 1 நிமிடம் மணிக்கு ஒலிக்கப் போகும் அந்த மங்கள சத்தம் எது? அது எப்படி உங்கள் கடன் சுமையை போக்கி உங்கள் உறவுகளை சரி செய்ய போகிறது? அந்த சத்தம் கேட்கும் போது நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ரகசிய மந்திரம் என்ன? அதை விவரிக்கும் பகுதி 2, நள்ளிரவு 12 மணி 1 நிமிடம் வாசலில் கேட்கும் அந்த விசித்திர சத்தம் பற்றி அடுத்த பகுதியில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் ராஜயோக பயணம் இனிதான் சூடுபிடிக்கப் போகிறது. என் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் 2வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் பிரபஞ்சத்தின் ஞானத்திற்கும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கும் மங்கள அதிர்வுகளுக்கும் அதிபதி. இன்று மே 20ஆம் தேதி. இன்னும் சில மணி நேரங்களில் வரப்போகும் அந்த மே 21ஆம் தேதி நள்ளிரவு கடிகார முட்கள் சரியாக 12 மணி 1 நிமிடம் தொடும் அந்த மகா நொடி உங்கள் வாழ்வின் போக்கையே மாற்றப்போகும் ஒரு அதிர்வு நேரம். எல்லாரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நள்ளிரவு வேளையில் தனுசு ராசி அன்பர்களான உங்களுடைய இல்லத்தின் பிரதான நிலவாசப்படியில் ஒரு விசித்திரமான மங்களமான சத்தம் கேட்கும். இது வெறும் சத்தம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கையின் தேக்க நிலை நீங்கி வளர்ச்சி மீண்டும் தொடங்குவதற்கான மணி ஓசை. தனுசு ராசிக்கு இயற்கையிலேயே ஞானத்தின் மீதும் நுணுக்கமான ஒளியின் மீதும் அதீத ஈர்ப்பு உண்டு என்பதால் இந்த ஒளியை உங்களால் நிச்சயம் அடையாளம் காண முடியும். வாசலில் கேட்கும் அந்த தூரத்து ஆலய மணி அல்லது மெல்லிய ஓங்காரம் நள்ளிரவு 12 மணி தாண்டிய சில நொடிகளில் உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியே இருந்து எங்கோ ஒரு தூரத்தில் மிக மென்மையாக ஒரு கோவில் மணி ஓசை கேட்பது போன்ற அல்லது ஒரு புனிதமான ஓங்கார ரீங்காரம் கேட்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, இது சாதாரண சத்தம் அல்ல. குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் உருவாகும் ஞான ஒலி இது.
உங்கள் இல்லத்தில் இருக்கும் கடன் சிக்கல்கள், தம்பதியரிடையே அல்லது குடும்பத்தில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நீங்கள் ஒரு தர்மமான ராஜ வாழ்க்கை வாழப் போகிறீர்கள் என்பதன் அறிகுறி இது. இந்த ஒலி உங்கள் காதுகளில் விழுந்தால் உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை புலப்படப் போகிறது என்று பொருள். நிலவாசலின் மரக்கதவில் ஏற்படும் மென்மையான தட்டுதல். அதே நள்ளிரவில் உங்கள் வீட்டு நிலைவாசலின் மரக்கதவில் யாரோ ஒருவர் குருவின் அருளோடு மென்மையாக தட்டுவது போல தப் தப் என்று ஒரு மங்கல இடைவெளியில் தட்டுவது போன்ற ஒலி கேட்கலாம். இது ஏதோ பயப்பட வேண்டிய விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். இது உங்கள் இல்லத்திற்குள் குரு பகவானின் அருளும் சுக்கிரனின் வசீகரமும் நுழைய அனுமதி கேட்கும் மகா யோக அழைப்பு. இவ்வளவு காலம் உங்களை வாட்டிய பொருளாதார தடைகளும் குழப்பங்களும் அடியோடு நீக்கப்பட்டு புதிய ஆக்கப்பூர்வமான கதவுகள் திறக்கப் போகிறது என்பதன் அத்தாட்சி இது. இது உங்கள் வீட்டின் அதிர்வை உயர்த்தி உங்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜயோகத்திற்கு உங்களை தயார்படுத்தும் ஒளி. வாசலுக்கு அருகில் இருக்கும் பொருட்கள் தானாக நகரும் அந்த நுணுக்கமான ஒளி. உங்கள் வீட்டு வாசலுக்கு அருகில் நீங்கள் ஏதேனும் ஆன்மீக புத்தகங்கள், பூஜை பொருட்கள் அல்லது உலோகத்தாலான விளக்குகள் வைத்திருந்தால் அந்த நள்ளிரவு நேரத்தில் அவை மிக லேசாக தட்டுப்படுவது போன்ற சிறிய சத்தம் கேட்கலாம். இது குருவின் ஆற்றல் உங்கள் வாசலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை சிதறடித்து அங்கே ஒரு புதிய புனித சக்தியை உருவாக்குவதால் ஏற்படும் இயற்பியல் மாற்றம். இந்த சத்தம் கேட்டால் உங்கள் கடன் தொல்லைகள் மற்றும் அவமானங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உங்கள் குடும்பம் மீண்டும் ஒரு நிம்மதியான மையமாக மாறப்போகிறது என்பது உறுதி. அந்த இடத்தில் பிரபஞ்சம் தன் சக்தியை நிலைநிறுத்துகிறது என்பதையே இந்த சிறிய ஒலி உணர்த்துகிறது. இந்த விசித்திர சத்தம் கேட்கும் அந்த ராஜயோக நொடிகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தனுசு ராசி அன்பர்களே, அந்த சத்தத்தை நீங்கள் உணர்ந்த உடனே அமைதியாக எழுந்து அமருங்கள். உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் அந்த ஏமாற்றங்களையும் நீக்கிவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் குரு பகவானையும் நினைத்து உங்கள் 2 உள்ளங்கைகளையும் கூப்பி, என் வாழ்வின் ஞானத்தை எனக்கு கொடு, என் கடன் சுமையை நீக்கி எனக்கு பொருளாதார நிம்மதியையும் ராஜயோகத்தையும் தா என்று மனதாரச் சொல்லுங்கள். தனுசு ராசிக்கு தேவைப்படுவது அந்த நேர்மையான தெளிவுதான். நீங்கள் சொல்லும் அந்த வார்த்தை பிரபஞ்சத்தின் காதுகளை எட்டி உங்கள் நில வாசலில் ஒரு செல்வ காவலனை உருவாக்கிவிடும். நினைவில் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே, தர்மம் எப்போதும் வெல்லும். இந்த சத்தம் உங்கள் வெற்றிக்கான அறிவிப்பு. இதை முழுமையாக நம்பி அந்த ராஜயோகத்திற்கு தயாராகுங்கள். ஆனால் ஒளி மட்டும் போதாது. மே 21 மற்றும் மே 22 ஆகிய அந்த நாட்களில் குருவும் சுக்கிரனும் இணைந்து தனுசு ராசிக்கு நடத்தப் போகும் அந்த மகா கிரக பேரண்ட கூட்டணி என்ன? ஏன் உங்கள் ராசியின் பாக்கியஸ்தானத்தில் குரு இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறார்? அதை விவரிக்கும் பகுதி 3, 48 மணி நேர குரு சுக்கிர சங்கமம் பற்றிய அடுத்த பகுதியில் மிக விரிவாக இன்னும் ஆழமான ரகசியங்களுடன் பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் ராஜயோக பயணம் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டது. என் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் மிக முக்கியமான, உங்கள் ராசிக்கு அப்படியே கச்சிதமாக பொருந்தக்கூடிய, அசைக்க முடியாத ஜோதிட பின்னணியை கொண்ட 3ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஜோதிடம் என்பது வெறும் கணிப்பு அல்ல. அது கோள்களின் கதிர்வீச்சுகள் பூமியில் இருக்கும் நம்முடைய இல்லங்களிலும் நமது குடும்ப உறவுகளிலும் ஏற்படுத்தும் ஒரு மாபெரும் ஆன்மீக அறிவியல் மாற்றம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மே 20, நாளை மே 21 மற்றும் மே 22 ஆகிய அந்த 2 நாட்களில்தான் இந்த ஆண்டின் மிக உன்னதமான ஒரு மகா கிரக பேரண்ட சங்கமம் வானில் அரங்கேறப் போகிறது. ஏன் இந்த 2 நாட்களுக்கு மட்டும் இவ்வளவு பேராற்றல்? அதுவும் தனுசு ராசிக்கு ஏன் இது வாழ்நாளின் மகா திருப்புமுனை? அதன் பின்னணியில் இருக்கும் அசல் ஜோதிட ரகசியம் இதோ. உங்கள் ராசிநாதன் குருவின் ஞான பேராற்றல். நன்றாக கவனியுங்கள் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இந்த நேரத்தில் மிக வலுவான நிலையில் உங்கள் ராசியின் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து சுபதிருஷ்டியை செலுத்துகிறார். குரு ஞானத்தின் காரகன், செல்வத்தின் அதிபதி, தர்மத்தின் ஊற்றுக்கண். அவர் இந்த 2 நாட்களும் தன் சொந்த நட்சத்திரமான விசாகத்தில் சஞ்சரிக்கும் சந்திரனோடு ஒரு மகா நேர்கோட்டு தொடர்பை ஏற்படுத்துகிறார். இது தனுசு ராசியினருக்கு நிம்மதி மற்றும் பொருளாதார நிவர்த்திக்கு இடையே ஒரு வலுவான பாலத்தை உருவாக்கும் ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. நீங்கள் படும் குடும்ப பொருளாதார கவலைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் ஒரு ராஜயோக திட்டமாக மாறி உங்களுக்கு பெரும் பண வரவை தரப்போகும் அடித்தளத்தை தயார் செய்யும். தேவகுருவின் விசாக நட்சத்திரமும் அதிர்ஷ்டமும் வானமண்டலத்தில் நவகிரகங்களின் முதன்மை சுப கிரகமாகவும்
செல்வத்தின் காரகன் என்றும் அழைக்கப்படும் தேவகுருவான மகா குரு பகவானின் மிக உன்னதமான நட்சத்திரம் விசாகமாகும். இந்த வைகாசி மாதத்தின் குறிப்பிட்ட அந்த 2 நாட்களில் குரு பகவான் தன் சொந்த ஆற்றலோடு சுக்கிரனின் வசீகர சக்தியை தன் ராசியின் மீது ஈர்க்கிறார். ஒருபுறம் தேவகுருவின் ஞான பேராற்றல், மறுபுறம் சுக்கிரனின் செல்வ ஆற்றல். இந்த இரு பெரும் சுப கிரகங்களின் ஆற்றலும் வைகாசி விசாகத்தின் புனித ஒளியோடு ஒன்றாக இணையும் அந்த மகா அற்புத 48 மணி நேரம்தான் இந்த தேதிகள். குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுவதால் எப்பேற்பட்ட சிக்கலான பொருளாதார தடைகளும் குடும்பத்தில் நிலவிய கசப்புகளும் பனிக்கட்டி போல உருகத் தொடங்கும். தனுசு ராசியின் ஞானம் மற்றும் பண ஈர்ப்பு சிம்மாசனம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த கிரக சங்கமம் உங்கள் ராசிக்கு மிகச் சாதகமான வீடுகளில் நடப்பதால் இவ்வளவு காலம் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை, உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் இல்லை, கூட்டாளிகளிடம் ஏமாற்றம், குடும்பத்தில் நிம்மதி இல்லையே என்று நீங்கள் ஏங்கிய அத்தனை இழப்புகளும் மாறப்போகிறது. உங்கள் ராசிநாதன் குரு பலம் பெறுவதால் உங்களுடைய அந்த தளர்ந்த மனம் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான தெளிவோடு மாறும். முடங்கிக் கிடந்த முதலீடுகள், தொழில் மேன்மைகள், கடன் தீர்வதற்கான வழிகள் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகும் மகா ராஜயோக காலம் இதுதான். இது உங்கள் ராசிக்குரிய அறிவாற்றல் மற்றும் பொருளாதார அதிகாரம் திரும்ப கிடைக்கும் காலம். இந்த மகா கிரக சங்கமத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2 நாட்களிலும் காலை சூரிய உதயத்தின் போது உங்கள் வீட்டு நில வாசப்படியில் கிழக்கு நோக்கி நின்று அமைதியாக திரும்புங்கள். உங்கள் ராசிநாதனான குரு பகவானையும் சுக்கிரனையும் நினைத்து, பிரபஞ்சத்தின் மகா ஞான மையமே, என் குடும்ப குழப்பங்களை நீக்கி என் இல்லத்தில் கடனில்லாத ராஜயோகத்தை கொடுத்து என்னை ஒரு வசீகரமான வெற்றியாளராக மாற்றி என்று உறுதியோடு வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த கிரகங்களின் சேர்க்கை உங்கள் ஆழ்மனதில் ஒரு புதிய தெளிவையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசாத்திய வெற்றியையும் உண்டாக்கும். நினைவில் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே, கோள்கள் சாதகமாக இணையும் போது உங்கள் விதியும் மாறியே தீரும். அந்த விதியை மாற்றி உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவே பிரபஞ்சம் இந்த மகா குருசுக்கிர சங்கமத்தை உங்கள் ராசியின் சாட்சியாக நடத்தியிருக்கிறது. இதை முழுமையாக நம்பி உங்கள் கடன் தீரும் பாதையை நோக்கி நிதானமாக அடியெடுத்து வையுங்கள். ஆனால் கிரகங்கள் தயாராகிவிட்டன. இந்த மகா 48 மணி நேரத்தில் உங்கள் வீட்டு நிலவாசலில் வந்து அமரப்போகும் அந்த ஒரு மர்மமான ஜீவன் எது? அதுதான் உங்கள் வெற்றியின் தூதுவன் என்று ஏன் சொல்கிறேன்? அதை தெரியாமல் கூட துரத்தி விடாதீர்கள். அதை விவரிக்கும் பகுதி 4, உங்கள் வாசலில் வந்து அமரும் அந்த ஒரு ஜீவன் பற்றி அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் ராஜயோக பயணம் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டது. என் அன்பு தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ஆன்மீக பயணத்தின் மிக மிக முக்கியமான உங்கள் வாழ்வின் சமநிலையை மீண்டும் நிலைநாட்டப் போகும் 4ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். தனுசு ராசி என்பது ஞானம் மற்றும் தர்மத்தின் ஆதிக்கம் பெற்றது. குரு பகவான் எப்போதும் இயற்கையோடு இணைந்து நடப்பவர். அதே போல உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் பெரும் மாற்றத்தையும் பிரபஞ்சம் ஏதேனும் ஒரு ஜீவனின் வடிவில்தான் உங்கள் வாசலுக்கு தேடி அனுப்பப் போகிறது. இது ஏதோ தற்செயலான நிகழ்வு அல்ல. இது உங்கள் ராஜயோகத்திற்கான பிரபஞ்சத்தின் முத்திரை. நாளை மே 21 மற்றும் மே 22 ஆகிய அந்த 48 மணி நேரத்தில் தனுசு ராசி அன்பர்களான உங்களுடைய இல்லத்தின் பிரதான நில வாசப்படியில் ஒரு விசித்திரமான அமைதியான தெய்வீக ஜீவன் வந்து அமரும். அது என்ன ஜீவன் என்று இப்போது பார்ப்போம். அந்த ஜீவனை கண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ரகசியத்தையும் விரிவாக பார்ப்போம். நிலவாசலில் வந்து அமரும் அந்த அதிர்ஷ்ட ஜீவன். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இயற்கையிலேயே ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். இந்த 2 நாட்களில் ஒரு அழகான மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி அல்லது ஒரு மிகவும் சாந்தமான சிறிய பச்சை நிற பறவை உங்கள் நில வாசற்படியின் அருகில் வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும். இது சாதாரண பறவை அல்ல. குரு பகவானின் ஆற்றல் உங்கள் வாசலில் ஒரு மகிழ்ச்சியின் தூதுவனாக வந்து அமர்ந்திருக்கிறது என்பதன் அடையாளம். தனுசு ராசியான உங்களுக்கு கிடைக்கப் போகும் புதிய ஆன்மீக முன்னேற்றம், தொழில் வெற்றி, குடும்பத்தில் நிலவும் கடன் சுமை தீர்வு ஆகியவற்றை உறுதி செய்ய இந்த ஜீவன் உங்கள் வாசலுக்கு வந்திருக்கிறது. அதை சத்தமிட்டு விரட்டாதீர்கள். அது தன் வேலையை முடித்துவிட்டு தானாக பறந்து செல்லும் வரை அமைதி காக்கவும். இது உங்கள் பொருளாதார தெளிவின் முன்னறிவிப்பு. வாசற்படியை தேடி வரும் அந்த அறிவுசார் ஜீவன் அதே நன்னாளில் ஒரு மிகவும் சாந்தமான புத்திசாலித்தனமான பார்வை கொண்ட குட்டி நாய் அல்லது ஒரு அமைதியான பூனை உங்கள் நில வாசற்படியின் அருகில் வந்து நின்று உங்களையே உற்று பார்க்கும். தனுசு ராசி அன்பர்களே, அந்த ஜீவனின் கண்கள் உங்கள் கண்களை தேடும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் குரு தோஷங்களையும்
இவ்வளவு காலம் உங்கள் பண முடக்கத்தை அதிகப்படுத்திய தடைகளையும் நீக்கவே பிரபஞ்சம் இந்த தூதுவனை அனுப்பியிருக்கிறது. தனுசு ராசிக்குரிய அந்த தர்ம சிந்தனையை மீண்டும் நிலைநாட்ட இந்த ஜீவனின் வருகை ஒரு ராஜமுத்திரை போல. இதற்கு அன்போடு ஒரு பிடி உணவோ அல்லது ஒரு கிண்ணத்தில் குடிநீரோ வையுங்கள். அந்த ஜீவன் உங்கள் வாசலில் அமர்ந்து ஒரு நிமிடம் ஓய்வெடுத்தால் போதும். உங்கள் குடும்பத்தில் இருந்த கசப்புகள் நீங்கி புதிய வருமான வாய்ப்புகள் தொடங்கப் போகிறது என்று அர்த்தம். வாசலின் நிழலில் அமரும் அந்த மங்கள காவலன் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் உங்களுக்கு உரிய தெய்வம் குருவின் அம்சமான தட்சிணாமூர்த்தி மற்றும் மகாலட்சுமி. இந்த 48 மணி நேரத்திற்குள் உங்கள் நில வாசற்படியின் நிழலில் ஒரு சிறிய மஞ்சள் வண்டு அல்லது அழகிய பூச்சி வந்து அமரும். அது ஒரு கணம் கூட நகராமல் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நிதானத்தோடு அமர்ந்திருக்கும். இது உங்கள் குலதெய்வமும் குரு பகவானின் தூதுவனும் உங்கள் நிலவாசலை காவல் காக்க வந்துவிட்டார்கள் என்பதன் அத்தாட்சி. இது உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி அங்கே ஒரு தெளிவான ஞான சூழலை உருவாக்கும். இந்த தெய்வீக ஜீவன்களை உங்கள் வாசலில் கண்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஜீவன்கள் உங்கள் வாசலுக்கு வரும்போது அங்கே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யாதீர்கள். நீங்கள் தனுசு ராசி பொறுமை மிக்கவர்கள். எனவே அமைதியாக இருந்து அவைகளை வணங்குங்கள். என் இல்லத்திற்கு வந்த மகிழ்ச்சியின் தூதுவனே, என் கடன் சுமையை நீக்கி என் குடும்பத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வந்து எனக்கு செல்வத்தை கொடு என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஜீவன் உங்கள் வாசலில் அமர்ந்து மூச்சு விடும்போது ஏற்படும் அந்த தெய்வீக காற்று உங்கள் வீட்டின் வாஸ்து தோஷங்களையும் பொறாமை கொண்டவர்களின் கண் திருஷ்டிகளையும் அடியோடு எரித்துவிடும். அந்த சூழலே ஒரு தெய்வீக அதிர்வை உங்களுக்குள் உண்டாக்கும். நினைவில் கொள்ளுங்கள் தனுசு ராசி அன்பர்களே, தெய்வம் மனித வடிவில் வருவது அரிது. ஆனால் இந்த ஜீவன்களின் வடிவில் உங்கள் வாசலுக்கே தேடி வருகிறது என்றால் நீங்கள் பிரபஞ்சத்தின் அன்பார்ந்த வாரிசுகள் என்று அர்த்தம். இது உங்கள் ராஜயோக பயணத்தின் மிக முக்கியமான மைல்கல். ஆனாலும் வாசல் வரை யோகம் வந்தாகிவிட்டது. இந்த 2 நாட்கள்ல தனுசு ராசியினரின் உடலிலும் உள்ளங்கையிலும் தோன்றும் அந்த விசித்திரமான ரேகை மாற்றம் என்ன? உங்கள் கைகள் எப்படி பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறப்போகிறது? உங்கள் உள்ளங்கையில் குரு தனது செல்வ முத்திரையை பதிக்கப் போகிறார். அதை விவரிக்கும் பகுதி 5, உள்ளங்கையில் தோன்றும் வைகாசி ரேகை ரகசியம் பற்றி அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் ராஜயோக பயணம் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டது. என் அறிவு சார்ந்த தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் மிக உன்னதமான உடல் ரீதியான மாற்றங்களை விளக்கும் 5ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஜோதிட ரீதியாக ஒரு மனிதனுக்கு ராஜயோகம் மற்றும் பெரும் செல்வம் கிடைக்கப் போகிறது என்றால் அவனுடைய ஜாதகம் மட்டுமல்ல, அவனுடைய உடலும் உள்ளங்கையில் இருக்கும் ரேகைகளும் கூட அதற்கு ஏற்ப மலரத் தொடங்குகின்றன. இது பிரபஞ்சம் உங்கள் கைகளில் எழுதும் செல்வ கையெழுத்து. தனுசு ராசி என்பது நெருப்பு ராசி, குருவின் ஆதிக்கம் கொண்டது. குரு நம் உடலில் இருக்கும் ஞானம், பெருந்தன்மை மற்றும் வாழ்க்கை பயணத்தின் திசையை தீர்மானிப்பவர். நாளை மே 21 மற்றும் மே 22 ஆகிய 48 மணி நேரத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் சுக்கிரனின் வசீகர கதிர்வீச்சோடு இணைவதால் தனுசு ராசியினரின் உடலில் ஒரு விசித்திரமான ரகசிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. உள்ளங்கையின் குருமேட்டில் ஏற்படும் அந்த மகா துடிப்பு. தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் உள்ளங்கையில் ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியைத்தான் நாம் குருமேடு என்று சொல்வோம். இதுதான் ஒரு மனிதனின் தலைமை பண்பு, ஆன்மீக அறிவு மற்றும் செல்வப் பெருக்கை தீர்மானிக்கும் இடம். இந்த நாட்களின் கிரக ஆற்றலால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களது உள்ளங்கையின் அந்த குரு மேட்டுப் பகுதியில் ஒருவிதமான லேசான துடிப்போ அல்லது இனிமையான வெப்பம் பரவுவது போன்ற ஒரு மர்மமான அதிர்வு ஏற்படும். இது சாதாரண தசை துடிப்பு அல்ல. உங்கள் உடலில் இருக்கும் குருவின் ஞான ஆற்றல் பிரபஞ்சத்தின் பண ஈர்ப்பு சக்தியை உள்வாங்கி உங்களை ஒரு செல்வ காந்தமாக மாற்றுகிறது என்பதன் அறிகுறி. இந்த அதிர்வு ஏற்படும் தருணங்களில் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு திசையில் இருந்து பண வரவிற்கான நல்ல செய்திகள் தேடி வரும். உள்ளங்கையின் ரேகைகளில் தோன்றும் அந்த பொன்னிற மற்றும் வெண்மை ஜொலிப்பு. குருவின் ஆதிக்கம் நிறைந்த தனுசு ராசி அன்பர்களே, இதை உற்று பாருங்கள். இந்த 2 நாட்கள்ல நீங்கள் அதிகாலையில் எழுந்து உங்கள் உள்ளங்கைகளை பார்க்கும்போது உங்கள் கைகளில் இருக்கும் நுணுக்கமான ரேகைகள் வழக்கத்தை விட ஒரு விதமான பொன்னிறம் அல்லது பளபளப்பான வெண்மை நிறத்தில் ஜொலிப்பதை காணலாம். குருவின் பலம் பெருகுவதால் உங்கள் கைகளுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் வசிய அசைவு இது. உங்கள் கையெழுத்து, நீங்கள் எடுக்கும் நிதி முடிவுகள் என அனைத்திலும் ஒருவிதமான ராஜயோக ஆற்றல் படியத் தொடங்கும். இந்த ரேகை மாற்றம் தெரியும் 48 மணி நேரத்திற்குள் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு புதிய முயற்சியும் உங்கள் பொருளாதார வாழ்வில் ஒரு நிலையான வெற்றியை தேடித்தரும்.
மனக்குழப்பம் நீங்கி முகத்தில் தோன்றும் அந்த ஞானப் பொலிவு. கடந்த சில நாட்களாக தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்குள் ஏதோ ஒரு தீராத குழப்பம், முடிவெடுக்க முடியாத நிலை, கடன் சுமைகள் பற்றிய பயம் உங்களை வாட்டியிருக்கலாம். ஆனால் இந்த வைகாசி விசாக நன்னாளில் உங்கள் ராசிநாதனோடு சுக்கிரனின் ஆற்றல் கூடுவதால் உங்களுடைய முகத்தில் ஒரு புதிய தெளிவு மற்றும் அமைதி பிறக்கும். குறிப்பாக உங்கள் கண்கள் முன்பை விட அதிக தெளிவோடும் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு அசாத்தியமான முதிர்ச்சியோடும் காட்சியளிப்பீர்கள். இது உங்கள் உடலில் குருவின் ஞான சக்தி முழுமையாக விழிப்படைந்து விட்டதற்கான உச்சகட்ட அடையாளம். உங்களை சூழ்ந்திருந்த தடைகள் நீங்கி உங்கள் தர்ம சிந்தனைக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி இது. இந்த உடல் மாற்றங்களை உணரும் மகா நொடிகளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் உடலிலும் உள்ளங்கையிலும் இந்த விசித்திர மாற்றங்கள் தெரியும் பொழுது பதட்டப்படாமல் ஒரு மஞ்சள் துண்டு அல்லது குங்குமம் கலந்த நீரை தொட்டு உங்கள் நெற்றியில் இட்டுக் கொள்ளுங்கள். பிறகு அமைதியாக கண்களை மூடி அமர்ந்து உங்கள் உள்ளங்கைகள் இரண்டையும் நன்றாக தேய்த்து உங்கள் முகத்திலும் கண்களிலும் ஒற்றிக் கொள்ளுங்கள். என் உடலில் குரு பகவானின் ஞான ஆற்றல் நிறைந்து விட்டது. என் ராசிநாதனின் ஆசியோடு என் வறுமைகளும் கடன் சுமைகளும் அழியும் என்று மனதார நினைத்துக் கொள்ளுங்கள். சந்தேகம் மற்றும் எதிர்மறை சிந்தனைகள் உங்கள் உடலில் இருக்கும் இந்த தெய்வீக அதிர்வை சிதைத்துவிடும். அதனால இந்த 2 நாட்கள்ல யாரையும் விமர்சிக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி நிதானமாக தெளிவான எண்ணங்களோடு இருங்கள். செல்வம் உங்கள் ரேகைகளில் எழுதப்பட்டு விட்டது. தயாராக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே. உடலும் கைகளும் தயாராகிவிட்டன. ஆனால் வந்த யோகத்தை அப்படியே உங்கள் வீட்டிற்குள் லாக் செய்ய மே 22 நள்ளிரவில் உங்கள் நிலவாசப்படியில் செய்ய வேண்டிய அந்த தனுசு ராசிக்கான ரகசிய பரிகாரம் என்ன? உங்கள் பண வரவை தடுத்துக் கொண்டிருக்கும் தடைகளை தகர்க்கும் அந்த பரிகாரம் என்ன? அதை விவரிக்கும் பகுதி 6, மே 22 நள்ளிரவு 1 நிமிட மஞ்சள் நீர் தாந்திரீகம் பற்றி அடுத்த பகுதியில் மிக விரிவாக இன்னும் பல ரகசியங்களுடன் பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் மகா ராஜயோகம் இதோ உங்கள் வாசலில். என் ஞானம் நிறைந்த தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் இதயம் போன்ற மிகச் சக்தி வாய்ந்த 6ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். மே 22ஆம் தேதி நள்ளிரவு காலம். கடிகார முட்கள் நள்ளிரவு 12 மணியை தொடும் அந்த 1 நிமிடம். இது வெறும் தேதி மாறும் நேரம் அல்ல. வைகாசி விசாகத்தின் அந்த மகா நட்சத்திர கதிர்கள் முழுமையாக தன் பயணத்தை முடித்து உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் பேராற்றலோடும் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிரனின் கிரக ஆற்றல்களோடும் கலந்து உங்கள் இல்லத்தின் நில வாசப்படியில் நிலைபெறும் உன்னதமான சுப சந்தியா காலம். தனுசு ராசி என்பது ஞானம் மற்றும் தர்மத்தின் ஆதிக்கம் பெற்றது. குரு பகவான் செல்வம், பதவி மற்றும் ஆன்மீக முதிர்ச்சிக்கு அதிபதி. அந்த குரு பேராற்றலையும் சுக்கிரனின் விசாக நட்சத்திர வசீகரத்தையும் உங்கள் வீட்டுக்குள் பூட்டி வைக்க நிலவாசப்படியில் நீங்கள் செய்ய போகும் இந்த 1 நிமிட தாந்திரீக பரிகாரம் உங்கள் நீண்ட காலக்கடன் சுமைகளை தீர்த்து மீண்டும் உங்களை ஒரு கம்பீரமான வெற்றியாளராக உயர்த்தும் வல்லமை கொண்டது. இது உங்கள் இல்லத்தின் ஆன்மீக பாதுகாப்பு சுவரை பலப்படுத்தும் ஒரு மகா சடங்கு. இந்த மகா நள்ளிரவு பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள். தனுசு ராசி அன்பர்களே, குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு உலோகங்களில் தங்கம் அல்லது பித்தளைதான் மகாவசியத்தை தரும். இந்த நள்ளிரவு பரிகாரத்திற்கு நீங்கள் முன்பே தயார் செய்து கொள்ள வேண்டியவை: ஒரு பித்தளை தட்டு அல்லது தூய்மையான செம்பு கிண்ணம், ஒரு கைப்பிடி தூய மஞ்சள் தூள் மற்றும் சிறிதளவு குங்குமம். இது மங்களத்தை நிலைநிறுத்தி பொருளாதார தடைகளை நீக்கும். 3 துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சுக்கிரனின் பணவசிய பொருட்கள். ஒரு சிறிய தங்க அல்லது செம்பு நாணயம் செல்வத்தை ஈர்க்க. அந்த 1 நிமிட மகா ரகசிய பயிற்சி முறை சரியாக மே 22 நள்ளிரவு 12 மணி ஆவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே உங்கள் வீட்டின் நிலவாசப்படியின் அருகில் சென்று விடுங்கள். வாசற்படியை சுத்தமாக துடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் படி, நள்ளிரவு சரியாக 12 மணி ஆனதும் அந்த பாத்திரத்தில் இருக்கும் தூய்மையான தண்ணீரில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொட்டி உங்களுடைய வலது மோதிர விரலால் கடிகாரச் சுழற்சி முறையில் நன்றாக கலக்குங்கள். மஞ்சள் குங்கும நீர் என்பது பிரபஞ்சத்தின் அத்தனை தடைகளையும் அழித்து செல்வத்தை ஈர்க்கும் ஒரு மகா கவசம். 2ஆம் படி, அந்த மங்கள நீரை உங்கள் 2 கைகளாலும் தொட்டு நில வாசப்படியின் மீது மெதுவாக தெளித்து விடுங்கள். வாசற்படியின் இருபுறமும் இருக்கும் நிலக்கால்களிலும் லேசாக தடவி விடுங்கள். இது உங்கள் இல்லத்திற்குள் நேர்மறை ஆற்றலை மட்டும் அனுமதிக்கும் தர்ம வாசலாக மாறிவிடும். நில வாசப்படியின் வெளிப்பக்கத்தில்
ஒரு சிறிய அகல் விளக்கிலோ அல்லது தட்டிலோ அந்த பச்சை கற்பூரத் துண்டுகளையும் ஏலக்காய் தூளையும் வையுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குரு பகவானையும் நினைத்து அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி வையுங்கள். அந்த தீபம் எரியும் போது உங்கள் வாசலின் பெருமை மீண்டும் மீட்கப்படுவதை உணருங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய வசிய மந்திரம் ஓம் பிரகஸ்பதயே நமஹா, ஓம் சுக்ராய நம. இதை மனதார 3 முறை சொல்லுங்கள். இந்த ரகசிய பரிகாரத்தின் மகா விளைவு என்ன? தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஒரு நிமிடச் செயல் இவ்வளவு காலம் உங்கள் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகளையும் உங்களை சுற்றியிருந்த பண நெருக்கடிகளையும் அடியோடு தடுத்து நிறுத்திவிடும். அந்த பச்சை கற்பூரத்தின் நறுமணம் மற்றும் மங்கள நீரின் குளிர்ச்சி இணையும் போது அங்கே ஒரு மாபெரும் தன ஆகர்ஷண சூட்சும வாசல் உருவாகும். வந்த ராஜயோகம் உங்கள் வாசலை தாண்டி உங்கள் வீட்டிற்குள் நிரந்தரமாக குடியேறும். மறுநாள் காலை நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் இல்லத்தில் ஒரு புதிய அமைதியும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய தெளிவும் பிறப்பதை நீங்களே உணர்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை. இந்த நள்ளிரவு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்கள் யாரும் குறுக்கே வரக்கூடாது. முழுமையான மௌனத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் இதை செய்ய வேண்டும். கற்பூரம் எரிந்து முடிந்தபின் அந்த பாத்திரத்தில் மீதமிருக்கும் மஞ்சள் நீரை மறுநாள் காலை உங்கள் வீட்டு துளசி மாடத்திலோ அல்லது செடிகளிலோ ஊற்றிவிடலாம். தனுசு ராசி அன்பர்களே, இவ்வளவு காலம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் கடன் சுமைகளுக்கும் ஒரு மகா முற்றுப்புள்ளி வைக்க அந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கும் கடைசி வாய்ப்பு இது. ஒரு நிமிடம் உங்கள் தயக்கத்தை விட்டு செயலில் இறங்குங்கள். உங்கள் ஞானமும் பொறுமையும் உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றப் போகிறது. தயாராக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே. நிலவாசல் பூட்டப்பட்டு விட்டது. ஆனால் உங்கள் பணப்பெட்டியிலும் பர்சிலும் கடன் வராமல் தடுக்க நீங்கள் வைக்க வேண்டிய அந்த பச்சை கற்பூர கவசம் தந்திரம் என்ன? அதை விவரிக்கும் பகுதி 7, வறுமையை பொசுக்கும் பச்சை கற்பூர் கவசம் பற்றி அடுத்த பகுதியில் பல நுணுக்கங்களுடன் பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் ராஜயோக பயணம் தொடர்கிறது. என் அறிவு சார்ந்த தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் இறுதி இலக்கை நெருங்கிவிட்டோம். இதுவரை நாம் பார்த்த பரிகாரங்கள் உங்கள் இல்லத்தின் சூழலையும் நிலவாசலின் ஆற்றலையும் குறுசுக்கிற அவசியமாக மாற்றியிருக்கும். ஆனால் இப்போது நாம் பார்க்க போகும் இந்த தந்திரம் உங்களுடைய பணப்பை மற்றும் பணப்பெட்டியின் காந்த ஈர்ப்பு ஆற்றலை அடியோடு மாற்றப் போகிறது. இதுதான் உங்கள் ராஜயோகத்தின் பணக்கருவூலம். தனுசு ராசிக்கு அதிபதி ஞானத்தின் நாயகனான குரு பகவான் ஆவார். அவர் உங்களுடைய ராசியாதிபதியாக இருப்பதால் உங்களுக்குள் எப்போதும் ஒரு தர்ம சிந்தனையும் ஆளுமை திறனும் உண்டு. பச்சை கற்பூரம் மற்றும் நறுமண பொருட்கள் என்பது குருவின் அருளை பணவசியமாக மாற்றும் பேராற்றல் கொண்டவை. வைகாசி விசாகத்தின் இந்த 48 மணி நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் பணப்பெட்டியில் வைக்க வேண்டிய அந்த மகாலட்சுமி கவச தாந்திரீகம் இதோ. ஏன் இந்த பச்சை கற்பூர கவசம் தனுசு ராசிக்கு இவ்வளவு முக்கியம்? தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இயற்கையிலேயே தர்மவான்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள். உங்களுக்கு பணம் வரும். ஆனால் உங்களுடைய தாராள குணம் மற்றும் குடும்ப கடமைகளால் பணம் கையில் தங்காமல் விரயமாகி கரைந்துவிடும். நான் உழைக்கிறேன், தர்ம வழியில் நடக்கிறேன், ஆனால் என் கையில் பணம் ஒரு நிமிடம் கூட தங்குவதில்லையே என்று ஏங்கும் தனுசு ராசி சொந்தங்களே, இந்த வீண் விரயங்களை தடுத்து உங்களிடம் இருக்கும் பணத்தை பெருக வைப்பதுதான் இந்த பச்சை கற்பூர கவசத்தின் மகா வேலை. இது உங்கள் கையில் பணத்தை நிலையாக இருக்க வைக்கும் ஒரு ஆன்மீக காப்பு. இந்த ரகசிய கவச பொட்டலத்தை தயாரிக்கும் முறை நாளை மே 21ஆம் தேதி மாலை அந்தி சாயும் நேரத்திலோ அல்லது மே 22ஆம் தேதி குரு ஓரைகள் வரும் நல்வேளையிலோ ஒரு சுத்தமான மஞ்சள் நிற துணியை அல்லது ஒரு சிறிய வெள்ளை நிற பட்டுத் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் குருவின் நிறம், வெள்ளை சுக்கிரனின் வசீகர நிறம். தனுசு ராசிக்கு இது பணத்தை மின்னல் வேகத்தில் ஈர்க்கும். 1. அந்த துணியில் ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரத்தை வையுங்கள். 2. அதனுடன் குருவின் வசிய பொருளான 3 ஏலக்காய்களை மற்றும் ஒரு சிறிய லவங்கப்பட்டை துண்டு வையுங்கள். இது பணத்தை வசியம் செய்யும் பேராற்றல் கொண்டது. 3. இதனுடன் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் நினைத்து ஒரு சிறிய மஞ்சள் துண்டு மற்றும் ஒரு முழு பாக்கு வையுங்கள். 4. இறுதியாக உங்களிடம் இருக்கும் ஒரு தங்க நாணயம் அல்லது ஒரு புதிய நாணயத்தை அதன் நடுவில் வையுங்கள். இப்போது இதை ஒரு சிறிய சுருள் முடிச்சாக மஞ்சள் நிற நூலால் கட்டுங்கள். இதுதான் தனுசு ராசிக்கான ஞான குபேர வசிய கவசம், பணப்பெட்டியிலும் பர்சிலும் வைக்கும் மகா ரகசியம். இப்போது இந்த முடிச்சை உங்கள் 2 கைகளாலும் ஏந்தி உங்கள் பூஜை அறையிலோ அல்லது உங்கள் இல்லத்தின் வழிபாட்டு இடத்திலோ வையுங்கள்.
என் ராசிநாதனான குரு பகவானின் ஆசியோடும் சுக்கிரனின் வசீகரத்தோடும் என் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிறையற்றும், என் கடன் சுமைகள் குறையற்றும், என் குடும்பம் பொருளாதார சுதந்திரம் பெறட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு இந்த முடிச்சை உங்கள் பணப்பெட்டியின் வடகிழக்கு அல்லது கிழக்கு மூலையில் வையுங்கள். தனுசு ராசிக்கு இதுதான் செல்வ வாசலை திறக்கும் திசைகள். அதேபோல ஒரு சிறிய பச்சை கற்பூரத் துண்டையும் ஒரு ஏலக்காயையும் ஒரு காகிதத்தில் மடித்து உங்கள் பர்சிலும் எப்போதும் வைத்திருங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மகா மாற்றம் நடக்கும்? தனுசு ராசி அன்பர்களே, இந்த பச்சை கற்பூர கவசத்தை செய்த 48 மணி நேரத்திற்குள் உங்கள் பணப்பெட்டியில் ஒரு விசித்திரமான வசியத்தன்மை உண்டாகும். பணம் வீணாவதை தவிர்க்கும் தெளிவு உங்களுக்கு தோன்றும். எங்கு சென்றாலும் பண வரவிற்கான புதிய வழிகள் தானாக திறக்கும். தனுசு ராசிக்குரிய அந்த தர்ம சிந்தனையோடு குருவின் இந்த செல்வ வசியமும் சேரும்போது நீங்கள் ஒரு மிகப்பெரிய பண ஈர்ப்பு காந்தமாக மாறுவீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம், இந்த பச்சை கற்பூர முடிச்சில் இருக்கும் கற்பூரம் காற்றில் கரைந்துவிடும். அப்படி அது கரையும் போது உங்கள் இல்லத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலையும் பணத்தடைகளையும் அது இழுத்து கொண்டு கரைகிறது என்ற அர்த்தம். மாதம் ஒரு முறை இந்த முடிச்சை அவிழ்த்து பழைய பொருட்களை ஓடும் நீரிலோ அல்லது மரத்தடியிலோ போட்டுவிட்டு புதிய முடிச்சை மாற்ற வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, கடன் என்பது ஒரு மேகம்தான். அதை உங்கள் ஞானம் மற்றும் நம்பிக்கையால் நிச்சயம் கடந்து வரலாம். தயாராக இருங்கள். பணப்பெட்டி தயாராகிவிட்டது. ஆனால் மே 23ஆம் தேதி காலை நீங்கள் கண் விழித்ததும் செய்ய வேண்டிய அந்த ராஜ வாழ்க்கைக்கான மகா சங்கல்பம் எது? உங்கள் வாழ்க்கையின் இறுதி வெற்றியை குறிக்கும் அந்த பகுதி 8 மே 23 ராஜ வாழ்க்கைக்கான மகா சங்கல்பம் பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். தனுசு ராசியின் மகா ராஜயோக பயணம் இதோ உங்கள் வாசலில். என் தர்மத்தின் பிள்ளைகளே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் இறுதிச் சிகரத்திற்கு, அதாவது உங்கள் வாழ்வின் அத்தனை சரிவுகளையும் நிமிர்த்த போகும் அந்த மகா உன்னதமான 8ஆம் பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுவரை நாம் பார்த்த அத்தனை ஆன்மீக பயிற்சிகளும், உங்கள் நில வாசப்படியில் கண்ட அந்த மர்ம ஒளி கதிர்களும், நள்ளிரவில் கேட்ட விசித்திர சத்தங்களும், உங்கள் உள்ளங்கையில் ஏற்பட்ட அந்த குரு காந்த மாற்றங்களும், இவை அனைத்தும் இந்த ஒரு மகா விடியலுக்காகத்தான். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசியான பாக்கியம், ஆன்மீகம் மற்றும் உயர் ஞானத்தின் ராசியின் அதிபதிகள். உங்களுடைய அந்த மகா ராஜயோக பாதையை துவங்கி வைக்கப் போகும் அந்த இறுதி மகா சங்கல்பம் இதோ. பிரம்ம முகூர்த்த வேளையின் விஸ்வரூபம். மே 23ஆம் தேதி அதிகாலை பொழுது விண்மீன்கள் மறையும் அந்த பிரம்ம முகூர்த்த நல்வேளையில் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் தடையின்றி கண் விழியுங்கள். அன்று நீங்கள் கண் விழிக்கும் போது உங்கள் கைகளில் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பச்சை கற்பூர கவச முடிச்சை தொட்டு வணங்குங்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுக்கிரனின் வசீகர ஆற்றலோடு இணைந்து உங்களுக்கு ஒரு புதிய விஸ்வரூபத்தன யோகத்தை வாரி வழங்க தயாராகிவிட்டார் என்பதை ஆழமாக நம்புங்கள். அன்று நீங்கள் குளிக்கும் தூய்மையான நீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் ஒரு துளி பன்னீர் கலந்து கொள்ளுங்கள். குருவின் ஆதிக்கத்தை நல்வழியாக்கும் மங்கள தீர்த்தம் என்று மனதால் நினைத்து நீராடுங்கள். இது உங்கள் உடலில் இருக்கும் கடைசி சொட்டு தயக்கத்தையும், உங்களை இவ்வளவு காலம் வாட்டிய கடன் பயத்தையும் குடும்ப குழப்பங்களையும் அடியோடு சுட்டெரித்து அப்புறப்படுத்தும் மகா சக்தி கொண்டது. நீங்கள் நீராடி முடிக்கும் போது ஒரு புதிய தெளிவான நிம்மதியான மனிதராக பெறப்படுத்த உணர்வு உங்களுக்குள் தோன்றும். குரு நமஸ்காரமும் அந்த ரகசிய பிரகடன வார்த்தையும் குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டின் நில வாசப்படியில் வந்து நின்று கிழக்கு திசையை நோக்கி திரும்புங்கள். குருவின் ஞான பேராற்றலும் சுக்கிரனின் செல்வ வசீகரமும் உங்கள் முகத்தில் படும்போது உங்கள் உடலில் ஒரு மகா காந்தவசிய சக்தி உருவாகும். இப்போது உங்கள் 2 கைகளையும் விரித்து நிமிர்ந்து அமர்ந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக வெளிவிடுங்கள். இப்போது நீங்கள் உங்கள் ஆழ்மனதிற்குள் இறக்க வேண்டிய அந்த மகா சங்கல்ப மந்திரம், இன்று முதல் என் கடன் பயங்களும் குடும்ப குழப்பங்களும் அடியோடு முடிந்தது. இன்று முதல் என் பொருளாதார தடைகள் நீங்கி எனது தர்மம் செய்த நற்பலன்கள் செல்வமாக என் இல்லத்தில் பெருகியது. என் ராசிநாதனான குரு பகவானின் ஆசியோடும் சுக்கிரனின் அருளோடும் நான் ஒரு ஞானமான வெற்றியாளன். குபேரனின் அக்ஷய செல்வம் என் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கும். தனுசு ராசியான எனக்கு பொருளாதார தடை என்பதே இல்லை. என் வாழ்வின் பாக்கியங்கள் அனைத்தும் முழுமையாக கிடைத்துவிட்டது. வாழ்க வளமுடன். நெஞ்சில் ஆணித்தரமான நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை உங்கள் மனதிற்குள் 3 முறை சொல்லுங்கள். இது உங்கள் ஆழ்மனதில் ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கி
பிரபஞ்சத்தின் அத்தனை செல்வ அலைகளையும் உங்கள் பக்கம் ஈர்க்கத் தொடங்கும். இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது? தனுசு ராசி அன்பர்களே, இந்த அத்தனை வழிகாட்டுதல்களையும் பிரபஞ்சத்தின் சிக்னல்களையும் சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்ட உங்களுக்கு இந்த வைகாசி விசாக விடியலுக்கு பின் ஒரு அறிவார்ந்த மற்றும் பெரும் செல்வம் நிறைந்த ராஜ வாழ்க்கை காத்திருக்கிறது. உங்களுடைய சொல்லிலும் செயலிலும் ஒரு அசாத்தியமான தெளிவும் வசீகரமும் பிறக்கும். தொழிலிலும் குடும்பத்திலும் முடங்கி கிடந்த முதலீடுகளும் வரவே வராது என்று நினைத்த பணமும் இனி உங்களை தேடி வரும். இதுவரை உங்களுக்கு தடைகளாக இருந்தவர்கள் அல்லது சூழல்கள் அனைத்தும் உங்களுடைய இந்த ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை பார்த்து மிரண்டு நிற்கும் காலம் இதோ துவங்கிவிட்டது. உங்களை தேடி பெரும் செல்வமும் வெற்றியும் வரும்போது ஒருபோதும் தர்மத்தை மறந்துவிடக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் இந்த யோகத்தை வாழ்நாள் முழுவதும் தக்க வைக்க எப்போதும் நேர்மையோடு இருக்க வேண்டும். அந்த பிரபஞ்சத்திற்கும் குரு பகவானுக்கும் தினசரி நன்றி சொல்லுங்கள். உங்கள் இல்லத்தின் நில வாசப்படியையும் உங்கள் கணக்கு வழக்குகளையும் எப்போதும் மிக நேர்த்தியாக வைத்திருங்கள். அன்பான தனுசு ராசி சொந்தங்களே, உங்கள் வாழ்க்கையின் இந்த விடியல் உங்கள் குடும்பத்தின் வறுமையையும் கடன் சுமைகளையே தீர்க்கும் ஒரு மகா சரித்திர தொடக்கம். உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம். இத்துடன் இந்த மகா ரகசிய தொடர் நிறைவடைகிறது. உங்கள் வாழ்வில் ராஜயோகம் கொடிகட்டி பறக்கட்டும். என் அன்புக்குரிய தனுசு ராசி சொந்தங்களே, நாம் இப்போது இந்த மகா ரகசிய தொடரின் இறுதி எல்லைக்கு வந்துவிட்டோம். இந்த 8 பகுதிகளிலும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட அத்தனை நுணுக்கங்களும் வெறும் தகவல்கள் அல்ல. இவ்வளவு காலம் உங்கள் தர்ம சிந்தனைக்கும் நேர்மையான உழைப்பிற்கும் உரிய பலன் கிடைக்காமல் பொருளாதார தடைகளாலும் குடும்ப குழப்பங்களாலும் நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டியிருக்கும் ஒரு மகா கர்ம விமோசன ரகசியம். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தர்மத்தின் காவலரான குரு பகவானின் வாரிசுகள், தீர்க்க தரிசனமும் உயர்ந்த லட்சியமும் கொண்டவர்கள். உங்களுக்கு பின்னால் குரு பகவானின் பேரருளும் உங்கள் ராசிநாதனான குருவின் வழிகாட்டுதலும் எப்பொழுதும் துணையாக இருக்கிறது. மே 21 மற்றும் மே 22 ஆகிய அந்த 2 நாட்களின் கிரக சங்கமத்தை ஒரு மகா வாய்ப்பாக கருதி நான் சொன்ன அந்த நிலவாசல் மஞ்சள் நீர் வழிபாட்டையும் தனுசு ராசிக்கான அந்த பச்சை கற்பூர கவசத்தையும் முழுமையான நம்பிக்கையோடும் தெளிவோடும் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் வைக்கும் அந்த ஒற்றை மகா நம்பிக்கையில்தான் உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை தடைகளும் எதிர்மறை எண்ணங்களும் எரிந்து சாம்பலாகி இழந்த பாக்கியங்களும் பெரும் செல்வமும் உள்ளே நுழையப் போகிறது. என் கஷ்டங்கள் முடிகிறது, என் வாழ்வின் பாக்கியங்கள் மீட்கப்படுகிறது என்கிற உறுதியோடு எக்காரணம் கொண்டும் தயங்காமல் இந்த வழிபாடுகளை துவங்குங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு விஸ்வரூப விடிவு காலம் பிறக்கும். இதே போன்ற இன்னும் பல அரிய ஜோதிட ரகசியங்களையும் உங்கள் வாழ்வை மாற்றும் ஆன்மீக தாந்திரிக தகவல்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நமது யூனிவர்ஸ் காலிங் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களைப் போன்றே கஷ்டப்படும் உங்கள் அன்பு சொந்தங்களுக்கும் இந்த தொடரை பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்றுங்கள். வாழ்க வளமுடன். பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. குருசுக்கிரனின் பேரொளி உங்கள் இல்லத்தில் மகா குபேர யோகத்தை நிரந்தரமாக நிலைக்க வைக்கட்டும். தனுசு ராசியின் ஞானமும் வெற்றியும் இனி உலகம் முழுவதும் பரவட்டும்.